அல்ல. இதில் ஃபஸ்ட்டில் என்ன சொல்லுவோம் அப்படின்னா காஸ்லாம் என்ன அப்படின்னா ஒரு மோனோபோல் அப்படிங்கிற ஒரு சார்ஜ், அதாவது என்ன ஒன்று ப்ளஸ் சார்ஜோ இல்லை மைனஸ் சார்ஜ் நம்ம என்ன சொல்லுவோம்னா மோனோபோல் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ அந்த மோனோபோல் இருக்கிறதுனால தான் எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸ் நமக்கு என்ன பண்ணுறதுனா இன்ஃபினிட்டி நோக்கி போகுது அல்லது இன்ஃபினிட்டி நோக்கி வருது அப்படின்னு நம்ம சொல்லலாம். அப்போ பை இ இஸ் ஈக்குவல் டு, அதாவது பைங்கிறது இடிஏ. அப்போ இடிஏ இஸ் ஈக்குவல் டு கியூ பை எப்சிலான் நாட் அப்படிங்கிறது ஃபஸ்ட் ரூல், மேக்ஸ்வெல்ஸ் ரூல். செகண்ட் ரூல் என்ன அப்படின்னா சார்ஜில் எப்படி ப்ளஸ் மைனஸ் தனித்தனியாக இருந்தோ அந்த மாதிரி மேக்னெட்டில் கிடையாது. மேக்னெட்டில் நார்த்து சவுத்து தனித்தனியாக இருக்குது. அப்போ நார்த்தை ஸ்டார்ட் பண்ணி சவுத்தில் முடிஞ்சிடும் எப்படியாவது. அதே மாதிரி இன்சைடில் சவுத்தில் ஸ்டார்ட் பண்ணி நார்த்தில் முடிஞ்சிடும். அப்போ இது வந்து ஒரு க்ளோஸ்டு கர்வ். அப்போ நமக்கு என்ன கிடையாது அப்படின்னா இன்ஃபினிட் சார்ஜ் அப்படிங்கிற அந்த இன்ஃபினிட் லைன்ஸ் ஒன்று கிடையாது. அப்போ மோனோபோல்ங்கிறது டஸ் நாட் எக்ஸிஸ்ட் எங்கே அப்படின்னா மேக்னெட்டில். அப்போ க்ளோஸ் இன்டர்வல் ஆஃப் பிடிஏ இஸ் ஈக்குவல் டு 0 அப்படிங்கிறது செகண்ட் ரூல். அதுக்கப்புறம் தேர்ட் ரூல்ங்கிறது யாருன்னா ஃபாரடே வருது. ஃபாரடே என்ன சொன்னா நம்ம மேக்னெட்டிக் ஃபீல்டை சேஞ்ச் பண்ணோம்னா நமக்கு இஎம்எஃப் ப்ரொடியூஸ் ஆகும் அப்படின்னு சொன்னார். லென்ஸ் அதை என்ன சொல்லியிருப்பாருன்னா மேக்னெட்டிக் ஃபீல்டை சேஞ்ச் பண்ணுறப்ப இஎம்எஃப் ப்ரொடியூஸ் ஆகுது, அது ஆப்போசிட்டில் ப்ரொடியூஸ் ஆகுது அப்படின்னு சொல்லியிருப்பார். அப்போ நம்ம என்ன சொல்லணும்னா இஎம்எஃப் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் டி பை பி பை டிடி அப்படிங்கிறது தேர்ட் ரூல், மேக்ஸ்வெல்ஸ் ரூல். அது ஃபோர்த் ரூல் என்ன சொல்லியிருப்பாருன்னா எலக்ட்ரிக் ஃபீல்டை சேஞ்ச் பண்ணும்போது எனக்கு மேக்னெட்டிக் ஃபீல்ட் உருவாகுது அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அதான் நம்ம என்ன சொல்லணும்னா டிஸ்பிளேஸ்மென்ட் கரண்ட் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம். அப்போ என்ன ஃபார்முலா எழுதலாம் அப்படின்னா க்ளோஸ் இன்டர்வல் ஆஃப் பிடிஎல் இஸ் ஈக்குவல் டு மியூ நாட் ஐசி ப்ளஸ் மியூ நாட் ஐடி